அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கடக லக்னத்துடைய லக்னாதிபதி சந்திரன் 12 வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் வந்து இப்போ இந்த டாகு அது வந்து தெருநாய்கள் அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் பேக்கிட்டு இருக்குது. அதை பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜோதிட ரீதியாக நம்ம போயிடலாம். இந்த தெருநாய்ங்க வந்து ரோட்டில் அலையக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து அதை கொல்லக்கூடாது, அது ஒரு உயிர் தான் அப்படிங்கிற மாதிரி 2 விஷயம் போய்கிட்டு இருக்கு. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரே தான் அந்த பூமி அப்படின்னா கூட வந்து நிறைய இது இருக்குது. அது என்னென்னா மனிதனால், அதாவது மனிதனுடைய சுயலாபத்துக்காண்டி ஏகப்பட்ட உயிரினத்தை அழித்து ஒழிச்சாச்சு. உதாரணத்துக்கு கூகுளில் போய் டோடோ பறவை அப்படின்னு போடுங்க, ஒரு பறவை வரும். அது வந்து ஒரு தீவில் வந்து அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்குது. அதுக்கு வந்து ரெக்கெல்லாம் இருக்காதுங்க. ஏன் ரெக்கை கிடையாது பறவை இனத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது தான் அந்த இயற்கை வந்து அவங்களுடைய உடல் அமைப்பை வந்து பரிணாம வளர்ச்சியில் தகமைச்சுக்கணும். பிரச்சனையே இல்லைங்கிறனால அதுக்கு பறக்க தேவையில்லை, அது இருந்திருக்குது. மனிதர்கள் அந்த தீவில் போய் இறங்கின உடனே பாசமாக பக்கத்தில் வந்து நின்றுருக்கு. ஈஸியாக அதை வேட்டையாடுறதுக்கு அதுவே பக்கத்தில் வந்து நிற்கிறது ஈஸியாக இருக்குங்கிறதுனால வேட்டையாடி சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. டேஸ்ட்டாக இருந்த உடனே மொத்த பறவை இனத்தையும் அழிச்சிட்டாங்க. இதே மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நிறைய உயிரினங்களை வந்து மனித இனம் அழிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம அப்படியே வந்து பேய்கிட்டு இருக்க முடியாது. இது அப்படியே உள்ளே பேய்கிட்டே இருக்குது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து உலகம் வந்து அதை புதுப்பிச்சுக்கிடும். நம்ம மனிதர்கள் வந்து உலகத்துக்கு தேவையில்லாத பிளாஸ்டிக்கு, அது கெமிக்கல், அது இதுன்னு யுரேனியம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் வலிக்கலைன்னு தான் நம்ம சொல்லணும். வலிக்கிற நேரம் லைட்டாக ஒரு கொசு கடித்த மாதிரி டப்புன்னு அடிச்சு விடும், மொத்தமும் போயிடும். இது வந்து அடிக்கடி நடந்திருக்குது. 7 முறைக்கிட்ட வந்து இந்த மாதிரி பெரும் அழிவு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் உலகம் அழியும் போது எந்த உயிரினம் பவர்ஃபுல்லாக இருக்குதோ அதை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற உயிரினங்களை வந்து வாழ அனுமதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரிலாம் உண்டுங்க. இப்போ இந்த நாய்க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம் தான், அதாவது வந்து தெருவில் அலையுது. அதே நேரத்தில் வந்து ரோட்டில் போகிறவங்க குறுக்க விழுந்து அடிபட்டுருது, அதுங்களுக்கும் அடிபடுது, நம்மளுக்கும் உயிரிழப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஆகுது. போகிறவங்களை கடிச்சு வச்சுருதுங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் ரேபிஸ் நோயில் இறந்து போகுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. 2 சைடுமே இழப்புகள் இருக்குது. ஒரு தண்ணி குடிக்க கூட அதுங்க எப்படி குடிக்குங்கிறதே டவுட்டாக இருக்குது. ஏன்னா சென்னை மாதிரியான இடங்கள்ல எல்லாமே அண்டர் கிரவுண்டில் தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ தண்ணி கூட குடிக்கிறது கூட அதுங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. அதனால் டாக் லவர்ஸ் வந்து சும்மா வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறதுக்கு பதிலாக ஆளுக்கு ஒரே ஒரு தெருநாயை தத்து எடுத்துக்கிட்டாலே, அடாப்ட் பண்ணிக்கிட்டாலே பிரச்சனைக்கு வந்து தீர்வாயிரும் நினைக்கிறேன். சும்மா வாய் வார்த்தையாக நம்ம அட்வைஸ் சொல்லக்கூடாது. அதனால் நானும் வந்து ஒரு டாக்கை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த மாதிரி இதுதான் வந்து சொல்யூஷன். ஒரு டாக்கை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. அதை விட்டுட்டு இது போராட்டம் பண்ணுறதுனாலையோ இல்லை அதை மொத்தமாக கொன்றணும் அப்படிங்கிறதுனாலே அது தீர்வாக. அது ஒரு உயிரினம் தான், அவங்க போராடுறதெல்லாம் ஓகே தான். ஆனால் பாதிப்பு ஏற்படுது. இப்போ பாதிப்பு ஏற்படும் போது தானே அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் காண வேண்டியிருக்கு. நிறைய வேற கடிச்சு வச்சுருதுங்காங்க. நம்ம வீடியோஸ்லாம் நிறையா சோசியல் மீடியாவில் வருது, பார்க்குறதுக்கே அப்படி மனசெல்லாம் பதறதான் செய்யுது. அதே நேரத்தில் வந்து பண்ணிக்கலாம். அப்படி ஒவ்வொருத்தங்க ஒரு நாயை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு ஆயிரும். இதை நம்ம வாய் வார்த்தையாக சொல்லும்போது நீ பெரிய ஒழுங்கா, நீ இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறியே அப்படிங்கிறதுனால வந்து அப்போ நம்மளும் வந்து இது சொல்கிறதுக்கு தகுதி வேணும்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு நாயாவது தத்தெடுக்கணுங்கிற முறையில் நானும் வந்து ஒரு நாயை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இதை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க. அது மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சொல்யூஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இது முக்கியமான ஒரு பாடமாக தான் இருக்கும். அதாவது நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது. சின்ன வயசுலேயே இந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறது, ஒரு பறவைக்கு ஏதாவது அவங்க கையால் அப்படி சின்ன சின்ன ஹெல்ப்பை வந்து அவங்க கையால் நீங்கள் கொடுத்து பழக்கங்களேன். ஒரு ஆதரவற்றவங்க, இயலாதவங்க, இவங்களுக்குலாம் அவங்க கையில் கொடுத்து உதவி பண்ணுறதுனால நம்ம பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து உதவி பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சின்ன வயசுலேருந்து அப்படி ட்ரெயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு படிப்புலாம் கொடுக்குறீங்களா, என் பிள்ளை நீச்சல் வீரனாயிரணும், டான்ஸில் பெரிய ஆள், இந்த மாதிரி கொடுக்குறதோட சேர்த்து சொசைட்டிக்கு தேவையான நல்ல ஒழுக்கங்களையும் கொஞ்சம் சொல்லி கொடுத்து வளர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து தெய்வ பக்தியால் வந்து சாத்தியமாகுங்க. நீங்கள் எந்த மதமானாலும் இருங்க, தெய்வம் ஒன்று இருக்குது, அதுங்களுக்கு வந்து கீழ்ப்படியணும், இல்லைன்னா நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும். இந்த மாதிரி பய உணர்வு இருந்தாலே ஒரு ஒழுக்கமான சமுதாயம் வந்துடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. கொஞ்சம் நீண்ட விளக்கமாக போயிடுச்சு. இப்போ நம்ம ஜோதிட இதுக்கு பேக்கலாம். லக்னம் கடக லக்னம், லக்னாதிபதி சந்திரன் வந்துட்டாலே ஒளித்தன்மை தான். சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்காரா, பௌர்ணமி சந்திரனாக இருக்காரா, அந்த சந்திரன் எந்த அளவுக்கு ஒளிதன்மையோடு இருக்கிறாரு அப்படிங்கிறத வளர்பிறை தேய்பிறை அதை பொறுத்து
அந்த சந்திரனுடைய இதை நம்ம எடுத்துக்கிடணும். சந்திரன் வந்து பொதுவாக சூரியனோட இணையக்கூடாதுங்க. இணைஞ்சு அது அமாவாசை தோஷமாயிரும், நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் செவ்வாய், சந்திரமங்கல யோகம் தாராளமாக இருக்கலாம். நண்பரோட இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். சந்திரனுக்கு இது நல்ல அமைப்பு தான், செவ்வாய்க்கும் நல்ல அமைப்பு தான். புதன் வந்து சந்திரன் கூட சேரும்போது சந்திரனுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அவர் வந்து அவருடைய மகனில், அதனால் அவர் மகிழ்ச்சியாக தான் இருப்பார். ஆனால் புதன் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு நல்லது தான், மிக மிக நல்லது. குருவோடு சேர்ந்திருக்கும் போது சந்திரன் எந்த ஒளித்தன்மையோடு இருந்தாலும் நல்லதும். அதே நேரத்தில் வளர்பிறை சந்திரனோ பௌர்ணியை நெருங்கிட்டு இருக்கச்சில குருவோட இணைஞ்சிட்டார்னா அங்கே வந்து அந்த பாவகம் வந்து அதிக ஒளித்தன்மையால் பாதிக்கப்பட்டுரும். இதில் கொஞ்சம் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் நல்லது. அமாவாசை சந்திரனாக ஆயிட்டார்னா சந்திரனுக்கு நல்லது, குருவுடைய ஒளியை பிடுங்கி அவர் பலன் செஞ்சுருவாரு. குருவுக்கு வந்து பெரிய நல்ல பலன்கள் இல்லை. சந்திர திசையில் நல்லது நடக்கும், குரு திசையில் நல்ல பலன்கள் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சுக்கிரனை வந்து அவருக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் கூட பெரிய டிஸ்டர்ப் இல்லை. இயற்கை சுபர் தானே, அது ஓரளவு நல்ல பலனாக தான் இருக்கும். கேது கூட சேரக்கூடாதுங்க, சூட்சம அளவுலாம் கிடையாது. இவர் வந்து ஒளி கிரகம், அவர் இருள் கிரகம், சேர்றது நல்லது கிடையாது. இதுதான் வந்து அந்த கிரகணம், சந்திர கிரகணம் சொல்கிறாங்களோ, அது ராகு கூட சேர்ந்தாலோ கேது கூட சேர்ந்தாலோ நிகழும். இந்த அடிப்படையில் கேது கூடயும் சேரக்கூடாது, ராகு கூட வந்து மெயினாக சேரவே கூடாது. எந்த கிரகமே சேராமல் இருக்கிறது நல்லது. சந்திரனும் சேரக்கூடாது. சந்திரன் சேர்ந்தால் என்ன நடக்கும்? மன பாதிப்பு ஏற்படுத்திடுவாங்க. சந்திரன் மனோகாரகன், மாதாக்காரகன் இல்லையா? சந்திர திசை வர்றதை பொறுத்து, தாயாருடைய ஆயுள் பலத்தை பொறுத்து தாயாருடைய உயிர் இழப்புகள் வந்து ஏற்படும், தாயாருடைய பிரிவுகள் ஏற்படும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் லக்னத்தையும் பொறுத்து வந்து ஏற்படுங்க. லக்னாதிபதியாக வேற வருவார்ல கடக லக்னத்துக்கு, அதனால அந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக வந்துடணும். அதே நேரத்தில் சனி இணையக்கூடாது தான், புணர்வு தோஷம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த புணர்வு தோஷத்தெல்லாம் விடுங்க, பொதுவாக சனி சேரக்கூடாது. சனி சேர்ந்தாலும் சந்திரனுடைய காரகத்துவங்கள் பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லக்னத்திலே சந்திரன் உட்காந்துருக்காரு, கடக லக்னமாகி லக்னத்திலே சந்திரன் உட்காந்துருக்காரு. தாய் அன்பு மிக்கவங்களாக இருப்பாங்க, அடுத்தவங்க அரவணைச்சு போகணுங்கிற குணம் இருக்கும், நல்ல குணங்கள்லாம் இருக்கும். சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து தான். அமாவாசை சந்திரனாக இருந்தால் இப்போ நான் சொல்கிறது வந்து வளர்பிறை சந்திரனா, ஓரளவு நல்ல நிலைமையில் உள்ள சந்திரனுக்கு நான் பலன் சொல்லிட்டு வரேன். இதே இது வந்து அமாவாசை சந்திரனாக இருந்தால் நீங்கள் அப்படியே அகெயின்ஸ்டாக புரிஞ்சுக்கிட வேண்டியதான், இல்லைன்னா பெரிய வீடியோவாக போகும். நீங்களே வந்து புரிஞ்சுக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்திலே சந்திரன் இருக்கிறது நல்லது தான். நான் சொன்ன மாதிரி அந்த பாவிகளோட சேராமல் சுபத்துவமாக லக்னத்தில் இருக்கும்போது நல்ல அமைப்பு தான். லக்னாதிபதி லக்னத்திலேயே ஒரு இயற்கை சுபர் உட்கார்ந்துருக்கிறாருங்கிற அமைப்பில் லக்னம் வலுத்து தான் இருக்கும். 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார், மனைவியால் நல்ல அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஜாதகமாக தான் இருக்கும். ஆட்சிங்கிற வலுவில் இருப்பார், அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை. ஒருவேளை பௌர்ணமி சந்திரனா இல்லாமல் அமாவாசை சந்திரனா இருந்தாலோ, ஒரு சனியோட ஒரு ராகுவோட இணைவில் இருந்தார்னா அப்போ லக்னாதிபதி பாதிக்கப்பட்டுட்டார் அப்படிங்கிற அமைப்பில் வந்து அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்கள்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. இது நல்ல அமைப்புகள் கிடையாது. 2ஆம் இடம் நட்பு வீடு, அவருக்கு பிடிச்ச நண்பருடைய வீடு தான். சூரியனுடைய வலுவை பொறுத்து, சூரியன் வந்து அங்கே உடன் இல்லாமல் இருக்கிறது நல்லது. உடன் இருந்தாருன்னா அங்கே அமாவாசை தோஷமாயிரும். அவர் வந்து ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா விலகி பௌர்ணமி அமைப்புகளில் இருக்கும்போது இங்கே அவர் சந்திரன் இருந்தார்னா இங்கே சந்திரனும் நல்லா இருப்பாங்க. சந்திரனுடைய அதியோகத்தில் சுக்கிரன் புதன் அவங்களும் இயற்கை சுபர்கள், அவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்புகள் வந்துடும். பௌர்ணமியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பௌர்ணமியில் பிறந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக புதனுக்கும் சுக்கிரனுக்கும் மேக்சிமம் வந்து சந்திர அதியோகம் வந்துடுற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும். நல்லது தான். தனஸ்தானத்தில் நண்பர் வந்து உட்காந்துருக்கிற அமைப்புகளில் வந்து நட்பு வீட்டில் இருக்கிற நிலைமையில் அப்படி ஒன்றும் பெருசாக லக்னாதிபதி வலுவிழந்துட மாட்டார். நல்லது தான். 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். 8ஆம் வீட்டை தொடர்பு கொண்டால் கூட சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து அந்த 8ஆம் இட சுபத்துவம் அடையும். 8ஆம் இடத்தோட நல்ல ஆதிபத்தியங்கள் வந்து செயல்படும். அப்படியே 3ஆம் வீடு, 3ஆம் வீட்டில் வந்து புதனுடைய வீடு இவருக்கு நட்பு தான். புதனுக்கு தான் கடக வீடு பகை வரும், ஆனால் புதனுடைய 2 வீடுமே இவருக்கு நட்பு நிலைமையில தான் இருப்பார். நட்பு தான். கன்னி வீடு அவருக்கு பிடிச்ச பையனுடைய வீடு தான். புதன் வந்து எப்படி இருக்கிறாரு என்ன ஏது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்துடணும். புதன் கூடவே உட்காந்துருக்காரு, உச்சனாக இருக்காரு, அப்போ கண்டிப்பாக வந்து இவர் வந்து அமாவாசை சந்திரனாக தான் இருப்பார். வேறு ஏதாவது சுபத்துவம் இருக்குதா, புதனை எத்தனை டிகிரி இவர் நெருங்கி இருக்காரு, இந்த அமைப்புகளை பொறுத்து நல்ல பலன்கள் இருக்கணும். ஓரளவு நல்ல சந்திரனாகவே இருக்காரு. 9ஆம் இடத்தை பார்ப்பாரு, நல்ல தகப்பன் மூலியமாக முன்னேற்றம், பாக்கியதைகளை கிடைக்கிறது, லக்னாதிபதியே நல்ல நிலைமையில் இருக்கிறது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பலன்கள் தாங்க, நல்லது தாங்க. அப்படியே வந்து 4ஆம் இடம் அவருக்கு பிடிக்காத வீடு தான். ஆனால் சந்திரனுக்கு பகைன்னு நம்ம எடுத்துக்கிடக்கூடாது, பிடிக்காத வீடு தான். இருந்தாலும் கூட திக்பலம் அப்படிங்கிற வலிமையாக இருப்பார். ஒரு இயற்கை சுபர் வீட்டில் இருப்பார். வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம் இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும்போது சந்திரனுக்கு வந்து ஒரு செவ்வாயுடைய இணைவோ ஒரு குருவுடைய பார்வையோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும்போது பல நல்ல பலன்கள் வந்து சந்திரன் அவருடைய இதில் செய்வார். 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை, திக்பலம். சந்திரனுக்கு அது திக்பலம். 5ஆம் இடத்துல நீச்சங்க. என்ன இருந்தாலும் லக்னாதிபதி வந்து நீச்சம் அடையக்கூடாதுங்க, அது தெரிஞ்சுக்கிடணும். அவர் நீச்சமாக இருப்பார், அது நல்லது கிடையாது. லக்னாதிபதி எக்காரணம் கொண்டும் வலுவிழக்கக்கூடாது. இருந்தாலும் சந்திரனுக்கு மட்டும் ஒளித்தன்மையும் வந்துடும் சேர்த்து. அவர் வந்து
ரிஷபத்தில் உச்சமாக இருந்தாலும் சரி, அமாவாசையாக இருந்தாருன்னா பெரிய நல்லது செய்ய முடியாதுல, ஒளித்தன்மை தானே. அந்த அடிப்படையில் ஸ்தான வலுவை இழந்துட்டாரு, ஒளித்தன்மையை இழந்துட்டாரு, நல்லது கிடையாதுங்க, சுத்தமாக வந்து மோசம். 5ஆம் இடத்தோட கெடுபலன்களை ஃபுல்லு செய்வார். அதே நேரத்தில் லக்னாதிபதியாக வந்து செயல் இழந்துடுவார். எந்த வித நல்லதுகளும் நடக்க முடியாது. லக்னாதிபதி தானே நம்மளுக்கு உயிரே. அங்கே செயல் இல்லாமல் போகும்போது எந்த நல்ல தசைகள் வந்தாலும் பெரிய நல்ல பலன்களை அனுபவிக்க முடியாது. கெடு திசைகள் வரும்போது தாங்கிக்கிட வலிமையில வந்து லக்னாதிபதி இல்லை. இந்த கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அவர் நீச்ச பங்கம் அடைந்தே ஆகணும். செவ்வாய் உடன் இருக்கலாம், இல்லை மேச வீட்டில் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குருவுடைய பார்வையிலேயே ஒரு சுக்கிரனுடைய பார்வையை வச்சுக்கலாம். ஏன்னா இணைவு வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அமாவாசை சந்திரனாக இருப்பார். அந்த மாதிரி அமைப்புகளை நம்ம புரிஞ்சுக்கிடணும். சந்திரனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வலு வந்து தேவைப்படுது. குருவுடைய பார்வையில் வந்து சிறப்பான விஷயங்கள் வந்து நடக்கும். ஒரு குரு பார்த்துட்டாருன்னா நல்ல அமைப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து அவர் அப்படியே 6ஆம் இடம் நண்பருடைய வீடு தான், பரவாயில்லை. சுபத்துவமாக இருந்தால் ஜாதகர் வந்து 6ஆம் இடத்துல இருப்பார். ஒயிட் காலர் கிரிமினல் சொல்லக்கூடிய கொஞ்சம் கிரிமினல் தனம் இருக்கும். இருந்தாலும் வெளியில் தெரியாமல் இயற்கை சுபருங்கிறதுனால, இயற்கை சுபர் வீட்டில் அமர்ந்திருக்கனால மறைக்கப்படும். இருந்தாலும் அவருக்கு வந்து நேர்மையான வழிகளை விட மறைமுக வழியில் முன்னேறதுக்கான ஆர்வங்கள் இருக்கும். லக்னத்துக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து, நடக்கிற தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து 10 வருஷம் சந்திர தசை வந்து 10 வருஷம் வரும். 6ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனாலேயே வந்து பெரிய கெடுபலன்கள் வந்து செஞ்சிடாது. அவருக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து நல்ல சுபத்துவமாக இருந்தால் 6ஆம் இடத்து ரீதியான கடன் மூலியமாக முன்னேற்றம், நோயே இருந்தால் கூட கட்டுக்குள்ளே உள்ள நோய்களை கொடுக்கறது, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுப்பாரு. நல்ல வேலையை கொடுப்பாரு. 6ஆம் இடம் வேலையை கொடுக்குற இடம்ல நல்ல வேலையை கொடுப்பாரு, நீண்ட கால வேலையை கொடுப்பாரு, நல்லபடியாக வந்து இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் அவர் செஞ்சிட மாட்டார். 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால விரைய செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் வந்து ஒரு இயற்கை சுபராக இருக்கும்போது எல்லாமே சுப செலவுகள் அந்த மாதிரி வந்துடும். பாவியா, அதாவது பாவத்துவமாக அடைஞ்சிட்டாருன்னா அப்போ வந்து 6ஆம் இடத்துக்கு கெடுபலன்களும் 12ஆம் இடத்துக்கு கடன் பலன்களை வந்து அவர் கொடுக்க ஆரம்பிச்சிடாரு. என்ன இருந்தாலும் லக்னாதிபதியாக வர்றதுனால அவர் வந்து பாவத்துவம் அடையாமல் இருப்பது நல்லது. அப்படியே 7ஆம் இடம் சனியுடைய வீடு, பிடிக்காத வீடு தான். இருந்தால் கூட 12 வீடுகள்லையுமே சந்திரனுக்கு பகை அப்படின்னு கிடையாது. ஏன்னா பிடிக்காத வீடு தான், மகர வீடு பிடிக்காது தான். இருந்தாலும் அவர் வீட்டை அவரே பார்க்குற வலுவில் இருப்பார்ல, தன் வீட்டை தானே பார்க்குற அமைப்பில் இருப்பார். ஒரு ஒளித்தன்மை உள்ள சந்திரனாக இருந்தால் நல்லது. சனி உடன் அமர்ந்திருக்காரு, நல்லது கிடையாது. சனி ஆட்சிங்கிற வலுவில் இருப்பார், அங்கே சந்திரன் வந்து சமங்கிற வலுவில் இருப்பார். அங்கே வந்து சனியோடைய பவர் ஓங்கின இடத்துல வந்து அங்கே சந்திரன் முழுசாக டேமேஜ் ஆவார், நல்லது கிடையாது. ஒரு ராகுவோட இணைவு வந்து இருக்கக்கூடாது. ஒரு குரு நீச்சமானாலும் பரவாயில்ல, நீச்சமாக இந்த இடத்துல இருக்கிறது ஓகே, பரவாயில்லை. ஒரு சின்ன பங்கம் அடைஞ்சிருந்தா நல்லது. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு இடத்துல குருவும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கும் போது அந்த இடத்துல சந்திரன் வளர்புரை ஒளிபுரந்திய சந்திரனாக இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பாவகம் அதிக ஒளித்தன்மையால் நசியும். அப்படிங்கிறதுல சிறிது சேதம் அடைந்திருந்தால் நல்லது. அந்த மாதிரி வந்துடணும். அப்படியே 8ஆம் இடத்துக்கு வாங்க. 8ஆம் இடத்துல உட்காரலாமா? 8ஆம் இடத்துல உட்காரலாம் தாராளமாக. சுபத்தன்மை பாவத்தன்மையை பொறுத்து தான். 12 வீடுகளில் 9 கிரகங்களுக்கும் நீங்கள் எப்படி வந்தாலும் இப்படி தான் வரும். சுபத்துவ பாவத்துவம் தான் இறுதியாக. 8ஆம் இடத்துல உட்கார்றது, சனியோட வீட்டில் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுபத்தன்மைகளை குறைச்சா கூட அந்த இடத்துல ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருக்காரா, ஒளித்தன்மையோட இருக்காரா, ஒரு சுபத்துவமாக இருக்காரா, அதை பொறுத்து தான் அந்த 8ஆம் இடத்து நல்ல பலன்களா கெட்ட பலன்களா நம்ம தீர்மானிக்கணும். 8ஆம் இடத்துல அவர் வந்து பாவத்துவமாக உட்காந்துட்டாருங்க லக்னாதிபதியை கொல்லுவாருங்க. லக்னாதிபதி யாரையாவது கொல்லுவாங்க, ஆனால் கொல்லுவாருங்க. 8ஆம் இடத்துல பாவத்துவமாக லக்னமும் பாதிக்கப்பட்டு சனியும் பாதிக்கப்பட்டு சந்திரன் இந்த மாதிரி பாவத்துவமாக அமாவாசை சந்திரனா 8ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த ஏஜை பொறுத்து வந்து உயிரிழப்புகள் கூட நிகழ்ந்துருங்க. அது வந்து அந்த அளவுக்கு வந்து விசேஷம் சொல்ல முடியாது. சுபத்தன்மையாக இருந்தால் அப்படியே பலன் அகெயின்ஸ்ட். 9ஆம் இடம் அவருக்கு பிடிச்ச நண்பர் வீடு தான், இருக்கலாம் தாராளமாக. 9ஆம் வீட்டில் இருக்கலாம். ஒரு இயற்கை சுபர் கோணத்தில் உட்காந்துருக்கிறாரு, நண்பர் வீட்டில் உட்காந்துருக்காரு, இயற்கை சுபர் வீட்டில் உட்காந்துருக்காரு. இத்தனை அமைப்புகளில் நல்ல விஷயங்கள் வரும். நல்ல அமைப்பு தான், அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை. அமாவாசை சந்திரனா உட்காந்துருக்காரு, உட்காரக்கூடாது. தகப்பனை கெடுப்பாரு, தகப்பனாதி உறவுகளை கெடுப்பாரு. பெரிய நல்ல பலன்கள் கிடையாதுல்ல. அமாவாசை சந்திரன் வந்துட்டு எங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இன்னொரு சனி நீங்கள் வச்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் பௌர்ணமி பக்கத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவர் ஜாதகத்தில் 2 குரு, அதாவது சந்திரன் அவருடைய 6, 7, 8 அந்த அதியோக அமைப்புகளில் உள்ள சுபர்கள் சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் இவர்களை சுபத்துவப்படுத்துவார். அவர்களை நல்லது செய்ய தூண்டுவார். அந்த லக்னத்துக்கு கெட்டவர்களாக இருந்தாலும் தடுப்பார் கெடுதல்கள் இருந்து. அப்படியே இயற்கை பாவிகள் சொல்லக்கூடிய சனிக்கும் செவ்வாய்க்கும் பாவ அதியோகம் இது வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக எஃபெக்டிவாலாம் இல்லைங்க. அதாவது நல்லது செய்ய மாட்டாங்க, கெட்டது செய்கிறது தடுக்கிறதோட அளவு தான் குறைமை ஒழிய முழுசாக தடுக்குமானா இல்லைங்க. அப்படிலாம் முழுசாக தடுக்கிற மாதிரி வந்து நான் இது வரைக்கும் பார்க்கல. அதுக்கப்புறம் சூரியன், கேது, ராகு
இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து அதியோகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாதுங்க. நேராக 7ஆம் பார்வையில் இருந்தாங்கன்னா எல்லா கிரகத்துக்குமே சந்திரனுடைய ஒளித்தன்மையோடு இருக்கும்போது புனிதப்படுவாங்க. அதே நேரத்தில் அந்த பாவகம் நேராக 7ஆம் பார்வையாக பார்க்குற பாவகமும் வலுப்படும். மற்ற பாவங்கள் 6, 8 பாவகங்கள்லாம் வலுப்படாது. அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அந்த அடிப்படையில் 9ஆம் வீட்டில் வந்து அதான் சுபத்துவ பாவத்தன்மையை பொறுத்து அவர் வந்து பலன் செய்வார். அப்படியே 10ஆம் இடத்துக்கு வந்துருங்க. 10ஆம் இடத்துல அவர் வந்து மேஷ வீட்டில் உட்காந்துருப்பாரு. நல்லது தான், நட்பு வீடு தான், அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை. திக்பலத்தை இழந்துருவாரு, நிஸ்பலமாக இருப்பாரு, பரவாயில்லை. ஒளித்தன்மை சந்திரன் வந்துட்டிங்கன்னா ஒளித்தன்மை தான். ஒளித்தன்மை எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து 10ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறத பொறுத்து சந்திரன் ரிலேட்டடான சுபத்தன்மையோடு இருக்கிறாரு. வேற எந்த கிரகத்தோட சந்திரன் தான் சுபத்துவம். 10ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கும்போது சந்திரனுடைய தொழில்கள் வந்து அமையுங்க. சந்திரனுடைய தொழில்களில் லக்னம் லக்னாதிபதி எந்த அளவுக்கு வலுவோடு இருக்கு, நடப்பு தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஜாதகத்தோட அந்த குவாலிட்டின்னு இருக்குதுல்ல 2, 9, 11, 1, 5, 9 இந்த மாதிரி இடங்களை பொறுத்து சந்திரனுடைய காரக தொழிலில் பெரிய ஆளாகவே இருப்பாங்க. நல்லபடியாக சம்பாதிக்க முடியும். அப்படியே 11ஆம் இடத்துல இருக்கலாம். அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாதுங்க. இருந்தால் கூட வந்து இந்த இடத்துல அவருக்கு பிடிக்காத சுக்கிரனுடைய வீடு தான். ஆனால் உச்சமாக வர ரிஷப வீட்டில் வந்து அவர் உச்சம் அப்படிங்கிற வலிமையில் இருப்பார்ல, நல்லது தான். எல்லா வீட்டில் இருக்கிறத விட இந்த இடத்துல அமாவாசையாக இருந்தால் கூட ஸ்தான வலு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருப்பார். அதனால பரவாயில்லை. 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது நல்ல பலன்கள் தான், பெரிய நெகட்டிவ் கிடையாது. மற்ற வீடுகளில் இருக்கும்போது உள்ள ஒளித்தன்மையை விட இந்த வீடுகளில் இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. அமாவாசை சந்திரனாகவே இருந்தால் கூட ஸ்தான வலுவில் இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க, நல்லது தான். அதே நேரத்தில் அவர் உச்சனாக இருக்கிறதுனால சந்திரனுடைய வீட்டில் அமர்ற கிரகங்களுக்கு ஒரு வலு எக்ஸ்ட்ரா வலு கிடச்சிரும். அதனால இந்த அமைப்பு வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். அப்படியே 12ஆம் இடம் நட்பு தான். புதனுடைய வீட்டில் வந்து நட்புங்கிற நிலைமையில் இருப்பார். 12ஆம் இடத்துல உட்காந்துருப்பார், பரவாயில்லை. 12ஆம் வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்லை. லக்னாதிபதி நட்புங்கிற நிலைமையில் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கிடணும். 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன மாதிரி பலன்கள் நடக்கும்? கொஞ்சம் 6ஆம் இடத்தை தொடர்பு இருக்கிறதுனால கடன் மூலியமாக முன்னேற்றம், கடன் இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அது மூலியமாக முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். விரைய செலவுகள், அதிக சுபத்துவமாக இருக்கார் ஜாதகரே, ஒரு செலவாளியாக இருப்பார், தண்ணி மாதிரி செலவு பண்ணுவார் பணத்தை. அதுக்கு தகுந்தாப்புல பண வரவும் வந்துட்டு இருக்குதா, மற்ற பாவங்களுக்கு வந்துடணும், தன பாவகத்துக்கு வந்துடணும். 2, 9, 11 இந்த பாவகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் தொழில் ஸ்தானம் பண்ணுறாருல எந்த தொழில் வருமானம் வரதா பொறுத்து இவங்க செலவு தன்மையை வந்து நம்ம முடிவு பண்ணணும். பொதுவாக வந்து சுபத்துவமாக இருக்கிறதுல கையில் ஒரு 10 ரூபா இருந்தாலும் உடனே அதை காலி பண்ணணுங்கிற அமைப்புகள் இருக்கும். நல்லா தான் இருப்பாங்க, அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது. இதுதான் கடக லக்னத்தில் லக்னாதிபதி 12 வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்து சிம்ம லக்னத்துக்கு சூரியன் அவர் வந்து 12 வீடுகளில் லக்னாதிபதியாக அமரும் போது எந்த மாதிரி பலன் இருக்கும், அதோடைய பாதிப்புகள் என்ன, இல்லை ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். ஓம் நமச்சிவாயா.